இது பில்டிங் வெல்த் சீரிஸோட 4வது எபிசோட். நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். லிங்க்ஸு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போன எபிசோடில் நம்ம பில்டிங் வெல்த்தோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அக்யூமுலேஷன் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் மிச்சம் இருக்கிற 3 ஃபேஸஸையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அக்யூமுலேஷன் ஃபேஸ் முடியும் போது 5 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நாம் எந்த காரணம் கொண்டும் தொடவே கூடாது. இதுதான் நம்ம நெஸ்ட் எக். இதுதான் நம்ம வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கான மூலதனமாக இருக்க போகுது. அதனால் எக்காரணம் கொண்டும் இதை நம்ம டச் பண்ணாமல் அதை அப்படியே வளர விட்டுறணும். ரெண்டாவது ஃபேஸ் க்ரோத் ஃபேஸ். நம்ம அக்யூமுலேஷன் ஃபேஸில் இன்வெஸ்ட் பண்ணதை அப்படியே வளர விட்டு 25 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸாக ஆக்குறது தான் இந்த ஃபேஸோட கோல். இதுதான் இருக்கிற 4 ஃபேஸஸ்லேயே லாங்கஸ்ட் ஃபேஸ். ஆனால் அவ்வளோ கஷ்டமான ஃபேஸ் இல்லை. நம்ம தவ வாழ்க்கையை விட்டு நார்மல் லைஃபுக்கு இந்த ஃபேஸில் வந்துடலாம். இந்த ஃபேஸில் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பென்சஸும் அதிகமாக இருக்கும். அதனால் சேவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம அக்யூமுலேஷன் ஃபேஸில் ஏற்கனவே நல்லா அக்ரெசிவாக சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணதுனால இந்த ஃபேஸில் அந்தளவுக்கு அக்ரெசிவாக சேவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சிங்கிள் இன்கம் ஃபேமிலி 20% சேவிங்ஸ் ரேட்டை டார்கெட்டாக வச்சுக்கலாம். டபுள் இன்கம் ஃபேமிலி அவங்க கம்ஃபர்ட்டை பொறுத்து 50% வரை சேவ் பண்ண ட்ரை பண்ணலாம். நாம் அக்யூமுலேஷன் ஃபேஸில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே வளர விட்டுட்டு இந்த ஃபேஸில் நாம் சேர்க்குற சேவிங்ஸை மற்ற அசட்ஸில் நம்மளுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்போசருக்கு வீடு வாங்கலாம். ஆனால் வீடு வாங்கும்போது அட்லீஸ்ட் 20% டவுன் பேமெண்ட் போடுற அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு அதை தான் யூஸ் பண்ணி நம்ம வீடு வாங்கணும். நம்ம 20% டவுன் பேமெண்ட் சேவ் பண்ணலை அப்படின்னா நம்ம இன்னும் வீடு வாங்க ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம். ரிமெம்பர், இதுக்கு நம்ம அக்யூமுலேஷன் ஃபேஸில் சேவ் பண்ணதை யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த க்ரோத் ஃபேஸில் நாம் என்ன சேர்க்குறோமோ அதை தான் நம்மளுடைய டவுன் பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். அப்புறம் வீடு வாங்கும்போது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கணும். நம்ம ஆசைக்கு வாங்கக்கூடாது. அதாவது நம்மளால் எவ்வளோ பெருசாக வாங்க முடியுமோ அவ்வளோ பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அந்த சைஸுக்கு வாங்கினாலே போதுமானது. பெரிய வீடு வாங்குறதுக்கு அடுத்த ஃபேஸ் வர வெயிட் பண்ணால் நல்லது. ஏன்னா பெரிய வீடுங்கிறது அதுக்கு தகுந்த பெரிய செலவோட ஒரு பேக்கேஜாக தான் வரும். இன்சூரன்ஸு, யூட்டிலிட்டிஸ் பில்லு, மார்கேஜ் பேமெண்ட்டு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எல்லாமே பெரிய வீட்டில் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டுக்கு இந்த பெரிய வீடு ஒர்த்தா அல்லது நம்மளுடைய வெல்த் பில்டிங்க்கு அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி வளர விடலாமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டுட்டு நம்மளுடைய பர்சனல் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெசிஷனை நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம சின்ன வயசு கார் ஆசை, அதை இந்த ஃபேஸில் நம்ம நிறைவேற்றிக்கலாம். அதுக்காக பென்ஸு, பிஎம்டபிள்யூன்னு லக்ஸரி கார் வாங்கக்கூடாது. லக்ஸரிக்கு நாம் இன்னும் ரெடி ஆகலை, அது அடுத்த ஃபேஸில். இந்த ஃபேஸில் சிம்பிளான கார், இந்தியானா மாருதி ஷிஃப்ட்டு, ஹோண்டா சிட்டி, யூஎஸ்னா ஹோண்டா அக்கார்ட், டொயோட்டா கேம்ரி, அந்த மாதிரியான காரை வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான கார் வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ரிலையபிளாக இருக்கும், இன்சூரன்ஸ் காஸ்ட்டு கம்மி, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மி. இதெல்லாம் நம்ம க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸில் நான் யூனிக்கான காரை வாங்குகிறேன் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறது நம்ம க்ரோத்தை கண்டிப்பாக பாதிக்கும். கூட்டத்தில் ஒன்றா இருக்கிறது தப்பே இல்லை. யூனிக்னஸுக்கு நமக்கு இன்னும் டைம் இருக்குது, அதை நம்ம அடுத்த ஃபேஸில் பார்த்துக்கலாம். அப்புறம் டெப்ட்டுன்னு வரும்போது மார்கேஜ் டெப்ட்டை தவிர வேறு எந்த டெப்ட்டுமே வச்சுக்காதீங்க. 5%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரியான எந்த லோனுமே நம்மளுடைய க்ரோத்துக்கு பாதகமாக தான் இருக்கும். யூஎஸில் பாரோ பண்ணுறது சீப்பு. ஹவுஸ் லோன் 4%க்கு கீழேயே நம்ம வாங்கிடலாம். அதே மாதிரி கார் லோன் ஒரு நல்ல டீல் பார்த்து வாங்கினோம்னா லெஸ் தென் 1%க்கே வாங்கலாம். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை, லோன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இந்தியாவில் எவ்வளோ தூரம் லோனை அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இன் சம்மரி, இந்த ஃபேஸில் நம்ம 2 விஷயத்தை கரெக்டாக பண்ணிடணும். ஒன்று, நம்ம அக்யூமுலேஷன் ஃபேஸில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை டச் பண்ணவே கூடாது. 2, நம்ம அட்லீஸ்ட் 20% சேவிங்ஸ் ரேட்டை டார்கெட் பண்ணி சேவ் பண்ணணும். மற்ற செலவுகளை மிச்சம் இருக்கிற ஏர்னிங்ஸ்லேயே முடிச்சிடணும். இந்த 2யும் நம்ம கரெக்டாக பண்ணாலே 12% க்ரோத் ரேட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுற பட்சத்தில் நம்மளால் 12 வருஷத்தில் இந்த ஃபேஸை கடந்துட முடியும். அதாவது 25 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸை நம்ம நெட்ஒர்த்தாக 12 இயர்ஸில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். சேவிங்ஸ் ரேட் அதிகமாக இருந்தால் இதை நம்ம இன்னும் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணியிருப்போம். நம்ம நெட்ஒர்த்தில் 25 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸை ரீச் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம்? நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம். அடுத்து இண்டிபெண்டன்ட் ஃபேஸ். இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்த அந்த அடக்கமான வாழ்க்கைக்கு இந்த ஃபேஸில் நாம் பலனை அனுபவிக்கலாம். நம்ம ஃபயர் கம்யூனிட்டி இருக்கே, அதாங்க ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட் அண்ட் ரிட்டையர் ஏர்லி குரூப்பு. அவங்கள பொறுத்த வரைக்கும் 25 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸை ரீச் பண்ணிட்டாலே நாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் அதையும் தாண்டி போவோம். ரிட்டையர் ஆகாமல் நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு வைங்க, நமக்கு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாததுனால
நம்மளுடைய ஏர்னிங்ஸை அப்படியே நாம் லக்ஸரிக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த யூனிக்கான லக்ஸரி கார் மேலே நமக்கு ஒரு கண்ணு இருந்துச்சே, அதை இப்போ நம்ம வாங்கலாம். பெரிய வீடு வாங்கணுமா? ஷியோர். இந்த ஃபேஸில் இந்த மாதிரியான லக்ஸரி எக்ஸ்பென்சஸ் நம்மளுடைய வெல்த் பில்டிங்கை பாதிக்காது. நம்ம லக்ஸரி அனுபவிக்கிற டோட்டல் ஃப்ரீடம் இந்த ஃபேஸில் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். எல்லா செலவுமே நம்ம ஏர்னிங்ஸ்லேருந்து இருக்கணுமே தவிர நம்ம நெஸ்டேக்கான அந்த 25 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸை டச் பண்ணக்கூடாது. அடுத்து அபண்டன்ட் ஃபேஸ். இது தாங்க வெல்த் பில்டிங்கில் ஃபைனல் ஃபேஸ். நம்மளுடைய நெட்ஒர்த்து நம்மளுடைய ஆனுவல் எக்ஸ்பென்சஸில் 50 டைம்ஸ் ரீச் ஆகிடுச்சுன்னா நாம் அபண்டன்ட் ஃபேஸில் இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம க்ரோத் ரேட் 12%னா 25 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸில் இருந்து 50 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸாக நம்ம நெட்ஒர்த் க்ரோ ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 6 வருஷம்தான். இந்த ஃபேஸில் நாம் லக்ஸரி அனுபவிக்க ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சும்மா காலை நீட்டி உட்காந்துட்டே சம்பாதிக்கலாம். ஒரு பேஜுக்கு சொன்னேங்க, அப்படியெல்லாம் காலை நீட்டி உட்காந்துடக்கூடாது. அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த இந்த சொத்தை அனுபவிக்க இல்லாமல் சீக்கிரமே போய் சேர வேண்டி வரும். ஹெல்த் ரொம்ப முக்கியம் பாஸ். எந்த வயசுலேயுமே ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும். ஜோக்ஸ் அசைட், நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா இவ்வளோ டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக நம்ம வெல்த்தை பில்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவ்வளோ ஜாலியாலாம் சும்மா உட்காந்துட மாட்டோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்போம். இப்படி சொசைட்டிக்கு நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நம்மளுடைய ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகிடும். என்ன கேட்டால் அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிதே, அதை தான் பியூர் லக்ஸரி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபைனலாக வெல்த் பில்ட் பண்ண எவ்வளோ காலம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் அக்யூமுலேஷன் ஃபேஸ், 12 இயர்ஸ் க்ரோத் ஃபேஸ், அப்புறம் 6 இயர்ஸ் இண்டிபெண்டன்ட் ஃபேஸ். ஆக மொத்தத்தில் 23 இயர்ஸில் நாம் அபண்டன்ட் ஃபேஸ்க்கு வந்திருப்போம். ஸோ நம்ம இப்போ 25 வயசில் ஆரம்பித்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால் 48வது வயசில் அபண்டன்ட் ஃபேஸுக்கு நாம் வந்திருப்போம். இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலாக முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னால் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அடுத்த எபிசோடில் நாம் எப்படி லாங் டேர்மில் யோசித்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.